தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போடல. இதை தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். எப்போயாவது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுங்க. கண்டிப்பாக டெய்லி நம்ம வீடியோ போடுவோம். இப்போது நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னை பற்றி தெரியணுன்னா ஆப்ஷன் சென்ஸ்னு நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் சேனல் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணுங்கள். தமிழில் வந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போடாட்டியும் இங்கிலீஷ் சேனலில் நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் டெய்லி நம்ம வீடியோ போட போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் இல்லை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் செல் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டால் ஒர்க் ஆகுமா, இல்லை இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம முக்கால்வாசி பார்க்க போகிறோம், ரைட்? அதுக்கு நடுவில் எப்பப்போல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசுவோம், புது ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசுவோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசுவோம், ஆப்ஷன் பையிங்கை பற்றி பேசுவோம், ஆல்கோ ட்ரேடிங்கை பற்றி பேசுவோம். பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, ஆப்ஷன்ஸ் பையிங்கு, ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நம்ம இந்த சேனலில் பேசுவோம். இன்கேஸ் நீங்கள் புதுசாக இருந்தால், இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செஷனில் போட்டு விடுங்க. நேற்று வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம், இல்லாட்டி இங்கிலீஷ் சேனலில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ வந்து இன்னுமே வந்து முடியல. கிட்டத்தட்ட 30 நாள் 35 நாள் இல்லாட்டி 2 மாதமாக கூட இந்த சினாரியோ இருந்துகிட்டு இருக்குது, லைவாக இருந்துகிட்டு இருக்குது. February 2nd வீக்லேருந்து இப்போ வந்து April 1st வீக்கில் இருக்கும். கிட்டத்தட்ட 2 மாதமாகவே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒன்றும் டீஎஸ்கலேட் ஆகலை. யாருமே வந்து பீஸ் ப்ராசஸை வந்து எஸ்கலேட் பண்ணலை, இல்லை எதுவுமே ஒரு சீஸ்ஃபயர் எதுவுமே ஆகலை. இருந்தாலும் மார்க்கெட் வந்து மேலே போச்சு, புரியுதுங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்கிறது, அந்த செய்தியோட விரக்தி, அது அந்த மொமெண்டம், லாஸ் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் ஒரு ஃபியர் நியூஸ் இருக்குமோ, நியூக்ளியர், இப்போது ரஷ்யா உக்ரைன் இஷ்யூவே எடுத்துங்க, நியூக்ளியர் வார் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. எங்கே வந்துச்சு? வரவே இல்லைல்ல. அந்த மாதிரி அந்த நியூஸ் வந்து ஹாட்டாக இருக்கும் போது, லேட்டஸ்ட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆக போகும். ஆனால் சடன்லி அந்த நியூஸ் வந்து பழைய நியூஸ் ஆகும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. நியூஸ் என்னமோ அதே நியூஸ் தான், ஒரு 45 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நியூஸ் பழசாயிருச்சு, இப்போ வேறு நியூஸ் வருது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி 24 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னும் போக போக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகுது. பெட்ரோல் விலைலாம் பார்த்தீங்கன்னா 110 ரூபா 120 ரூபாலாம் டச் ஆகும் போல் இருக்குது. இதே மாதிரி போனால் என்ன, சைக்கிள் தான் ஓட்டணும், பைக்கு காரெல்லாம் எங்கத்தை ஓட்டுறது? 110 ரூபாய்க்கு 110 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல், எங்கே பைக்கு வாங்கி எங்கே ஓட்டி என்னத்தை பண்ணுறது? பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது இது பெட்ரோல் ப்ரைஸ் ஏறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி வந்து உயர்வு ஏற்படும். காய்கறியாக இருந்தாலும் சரி, மளிகை ஜாமானாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதோ விஷயமா இருந்தாலுமே சரி, ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இது வரைக்குமே ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் 2nd வீக் ஆஃப் ஏப்ரல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை வந்து மார்க்கெட்டை வந்து இப்போ அட்வான்ஸாகவே ஃபேக்டர் பண்ணியிருக்கு, புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் லோன் எடுக்கும் போது, பிஸ்னஸஸ் வந்து லோன் எடுக்கும் போது அவங்க ஓவர் ஹெட்ஸ் வந்து அதிகமாகும். அவங்க அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தானே கொடுத்தாகணும். லோன்ஸ் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க, பிஸ்னஸஸ் வந்து தயங்குவாங்க. அப்போ வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, கம்மியாகும். அதனால் இந்த
மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போது நான் ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் சேனலில் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 1 டே சார்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அனாலஜி. இது வந்து ஒன்றும் பெருசாக வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்லாம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டை பற்றி தெரியணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு சிம்பிள் ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். இது ஹையர் லோ. ஸோ இப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகணுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் பண்ணிகிட்ருக்கு இப்போ மார்க்கெட்டு. ஸோ இதே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை வேறு சில விஷயங்களில் பார்த்தாலும் சரி, டெலிவரபிள்ஸில் பார்த்தாலும் சரி, எஃப்ஐஐ டேட்டாவை பார்த்தாலும் சரி, எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாக பை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களோட பையிங் மொமெண்டம் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 18,000 18,500 வரைக்குமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹை கால் ரேட்டிங் வந்து எழுதுகிறாங்க. ஸோ ஹையஸ்ட் கால் ரேட்டிங் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் மணி வந்து கால்ஸ் நிறையா எழுதுகிறாங்க. ஸோ கால்ஸ் நிறையா எழுதும் போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஸ்மார்ட் மணி கால்ஸ் நிறையா செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி புட்டும் எழுதுகிறாங்க, ஆனால் கம்மியாக எழுதுகிறாங்க. 18,000 வந்து புட்டு நிறைய எழுதுகிறாங்க. 18,000 காலும் 18,000 புட்டும் நிறைய எழுதியிருக்காங்க. 18,000 காலும் நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து 18,000 ஷார்ட் ஸ்ட்ராடல் நிறையா பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி உங்களுக்கு ஒரு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 18,000 ஷார்ட் ஸ்ட்ராடலு இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா, நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து அரௌண்ட் 181 பாயிண்ட்ஸ் 184 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபுட்ஸியுமே வந்து ஓகே மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது ஃபுட்ஸி வந்து 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ரெக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 18,000 வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணுவோமா என்னான்னு தெரியல. ஸோ எல்லாமே நாளைக்கு பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 18,000 வந்து கால் ஆப்ஷன். ஸோ ஒரு 18,000 கால் ஆப்ஷனை விற்றா சரி மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் 18,000 புட்டையும் ஏன் செல் பண்ணுறாங்க அப்படின்னு, செல் பண்ணியிருக்காங்களா பை பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பையும் பண்ணியிருக்கலாம், மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு எதிர்பார்த்து நிறையா பேர் பை பண்ணியிருக்கலாம் புட்டு. அதனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுதோ என்னமோ. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் எப்படி நாளைக்கு ஸ்பேன் அவுட் ஆகுது, இல்லாட்டி நாளைக்கு என்ன விஷயங்களை பொறுத்து தான் நம்ம வந்து அதெல்லாம் யூகிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. நீங்கள் போய் கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணலாம், இல்லாட்டி புட் ஆப்ஷனையே கூட பை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் த டிஸ்க்ளைமர் இருக்குது, யூ வில் ஹாவ் டு டூ இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? ஸோ அந்த டிஸ்க்ளைமரை மறந்துடாதீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துலேயே கடந்த வாரம் மட்டும்தான் எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு 2 மாதம் இல்லாட்டி 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8,000 கோடிக்கெலாம் ஒரு நாளில் விற்றுருக்காங்க கேஷ் ப்ரொவிஷன் மார்க்கெட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரமாக பையிங் ஸ்பியரில் இருந்தாங்க. ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மர்ஜர் நியூஸ் வேறு வந்துச்சு. அதனால் வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நியூஸ் மட்டும் இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இல்லாட்டி மார்க்கெட்டு 17,800லையோ இல்லை 18,000 இப்போ என்ன லெவலில் இருக்கோமோ அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். 17,000 17,500 கூட இருந்திருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அதுதான் நம்ம ரேஞ்சு. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் வந்து 18,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருச்சு. ஹெச்டிஎஃப்சியுமே பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறவங்களுக்கு. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹெச்டிஎஃப்சி மட்டும் நேற்று வந்து 10% ஏறிச்சு. 10%லேருந்து இன்றைக்கி பாருங்கள், நேற்று ஒரு 3.5% இறங்கியிருக்கு. நேற்று ஒரு நேற்று ஒரு 10% அப்பில் இருந்துச்சு. நேற்று ஒரு 3%, இன்றைக்கி ஒரு 3.5%.
போச்சா? ஸோ 7% ஆல்ரெடி போயிடுச்சு. இன்னும் ஒரு அந்த கேப்பு, சின்ன கேப்பு. ஸோ 1ஆந்தேதி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி க்ளோஸ் வந்து 1500. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஓப்பன் வந்து 1580. ஸோ 1000 க்ளோஸ் வந்து 1500லேருந்து அரௌண்ட் 80 பாயிண்ட்ஸு ஹை ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தானே. ஸோ ஆல்ரெடி எஃப்ஐஐக்கு இந்த டேட்டா தெரியும் தானே, அவங்க வாங்கியிருப்பாங்க தானே. ஸோ இதெல்லாம் வந்து அதான் இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்கி. மார்க்கெட் வந்து இன்சைடர் ட்ரேடிங்கு, மேனிப்புலேஷன், ஸ்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இதுதான் மேட்ரு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமான கால் ஆப்ஷனை செல் பண்ணால் நீங்கள் காசு மேபி நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர்ஸ் அ டிஸ்க்ளைமர் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க்கு, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் சினாரியோ என்னான்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் எதுவும் பெருசாக கேப் அப் இல்லாட்டி கேப் அப் ஆகலைன்னா, ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மேபி மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக, இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமான கால் ஆப்ஷன்ஸு செல் பண்ணலாம். இப்போது நியர் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 17,400 இல்லாட்டி 17,500 தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.